அடுத்து வரக்கூடிய நிறைய பேர் பேச போறாங்க. Let's make it a little more lively and feel good. அதனால நீலோதி சாங் once more உங்களுக்காக வந்து ப்ளே பண்றோம். Thank you for your patience. அதனை தொடர்ந்து நம்மளோட கெஸ்ட் எல்லாருமே working in hello sir, welcome to the show. Ranjit sir has also joined us. இன்னும் 2-3 guests வந்து join பண்ணுவாங்க. So meanwhile here the நீலோதி song and enjoy. Costume designer Shri Shankar அவர்கள். Sorry. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சுரேஷ் சார் தேங்க்யூ. நம்பி மொத்த கேஸ்டும் கொடுக்க எனக்கு கொடுத்தாரு. பழைய மெம்பர் தான், முன்னாடி இயக்குனராகவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அக்ஷய் தேங்க்யூ எனக்கு பொறுத்துக்கிட்டது. அனிஷ்மா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு மிஸ் பண்ணணும். 20 ரிலீஸ் பண்ணுறாங்க. Thank you very much. ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக ரொம்ப அழகாக வந்து கன்வே பண்ணுறது, அந்த கேரக்டரோடைய ஸ்பெஷலாக வந்து கன்வே பண்ணுறது நம்மளோட காஸ்டியூம் டிசைன் மூலமாக தான். நீங்கள் சொல்லுங்கள், how was it working in the movie? Thank you so much. Suresh sir, thank you. First thanks to Arun தான் என்னை வந்து இந்த ப்ராஜெக்ட் கிட்ட கொடுத்து வந்தாரு. Thank you so much Arun. And என்னோட டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அக்ஷயா and Jay, thank you so much. So yeah, I'm so happy to work in this movie. Thank you. Okay, thank you. தவிர்த்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். மகேஷ் சார் ப்ளீஸ். ஹலோ செக். வணக்கம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் நன்றியை வந்து லலித் சார் சொல்லிடுறேன். ஏன்னா முதல்ல அவர் வந்து ஆரம்பிக்கிறேன். நான் நன்றியோட முடிச்சிருவேன். இது எங்கள் வீட்டு மாதிரி. ஏன்னா தமிழோட கணக்காரன் ஒர்க் பண்ணேன், திருவள்ளூர் சார் கூட கணக்காரன் ஒர்க் பண்ணேன். ஸோ இது வந்து அவங்களோட திருவள்ளூர் சார் அடிக்கடி சொல்லுவார் கணக்காரன் டீம்னு. அப்போ வந்து சார் அதே ரேட்டு தான் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கணக்காரன் டீம் வந்து மறுபடியும் இந்த படம் பண்ணுறது முயற்சி. இன்னொரு விஷயம், சுரேஷ் வந்து ஒரு 20 வருஷம் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ், ஒரே கிளாஸு, ஒன்றா கட்டடிச்சு சுத்தம் எல்லாமே இல்லி படம் ஆரம்பிச்சிருந்து. ஸோ 2 பேருக்கும் அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணா டைரக்டர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா அவர் பேச்சுல போய் ஒரு டைரக்டர் ஒரு ஆர்டிரேட்டர் தான் வருவாங்க. ஆர்டிரேட்டர் எங்கள் காலேஜ் வந்து ஒரு ஸ்டடிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே பேச்சில் டைரக்டர் கேமராமேன் வந்துட்டு எங்கள் பேச்சில் தான் நாங்கள் கமிட்டி தனித்தனியாக வந்துருக்கோங்க. சத்யம் சரி அவங்க கேமராமேன் வந்துருக்காங்க. ஆனால் ஒரே பேச்சில் டைரக்டர் கேமராமேன் வந்துருக்கு எங்கள் பேச்சில் தான். அது எங்கள் பேட்சுக்கு ஒரு ஸ்பெஷல். அப்புறம் இந்த திரைக்குள்ள போனோம்னா நான் கொஞ்சம் கேஜிஎஃப் முன்னாடி போனோம். 2020 லாக்டவுன். அப்போ வந்து கணக்காரன் எடிட்டை பற்றி நானும் தமிழ் அடிக்கடி ஃபோனில் பேசிட்டு இருப்போம். அப்போ வந்து ஐயா சின்னதாக ஒரு கதை இருக்கு ஐயா, அது பண்ணலாம். அது ஒரு 10 நிமிஷம் இருக்காது, 5 நிமிஷம் சொல்லியிருக்கு ஒரு லைனு. சரிங்க ஐயா வந்து அப்புறம் மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து தமிழுக்கு வந்து என்ன அனுப்புறது ஜூலை 22 ஒரு மெயில் அனுப்புறாரு. ஸோ ஜூலை 23 குழந்தை பிறகு அந்த மெயில் நான் கவனிக்கவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு அந்த மெயில் எடுத்து வந்து படிக்கிறேன். ஒரு 16 பக்கத்துக்கு ஒரு கதை வந்துச்சு. அது ஒரு 5 கேரக்டர் வச்சு அது வந்து தமிழ் வந்து கதிரவன் ஆயிடாப்புல, அது வந்து பாண்டி அப்படியே இருக்காப்புல, முருகன் அப்படியே இருக்காப்புல, பூங்கொடி கலையரசி ஆயிட்டாங்க, இளஞ்சி அப்துல் ஆயிட்டாப்புல. பட் அந்த 16 பேஜில் நான் பார்த்த விஷயம் இப்போ 120 பேஜா ஒரு 6 வருஷம் கழிச்சு சுரேஷ் கிட்ட கதையா கொடுக்குறாங்க. அது முழு படமா கொஞ்சமும் அதோட கதையில் இருந்த தன்மை குறையாம அதே டைம்ல ஒரு முழு படத்துக்கான ஃபுல் ஸ்கிரிப்டா கொடுத்தான் சுரேஷ். ஸோ அதே படம் ஒரு 6 வருஷம் கழிச்சு என்கிட்ட 120 பக்கம் ஸ்கிரிப்டா வருது. அதுதான் இந்த சிறை. இந்த சிறை படத்துக்கு வந்து முதல்ல நான் இருப்படா இருக்க மாட்டேனா அப்படிங்கிற ஒரு இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து தமிழ் ஆகட்டும், பிலோமின் ஆகட்டும், சுரேஷ் ஆகட்டும் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க. அப்ப இந்த படத்தை என் நண்பனுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் நான் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு
பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண என்னோட டீம், என்னோட அசிஸ்டன்ஸ், என்னோட லைட் மேன் டீம், கேமரா அசிஸ்டன்ட் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் ஆனாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி அக்ஷய், வெல்கம் டு தமிழ் சினிமா. நன்றி. இல்ல அதுக்கப்புறம் நானும் வந்து கேள்விப்பட்டேன், ஏன் இவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நீங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அதை வந்து ரொம்ப டக்குன்னு லைட்டிங் வைப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ வாட் யூ லைக் டு சே ஆன் தட்? எல்லாரும் வந்து இப்போ மாதேஷ் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்களாமே. சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, சோ ஹேட்ரிக் ஃபிலிம்ஸ் நீங்க பேக் டு பேக் கொடுத்துருக்கீங்கல்ல. ஹேட்ரிக் 3 படம் வந்து வெற்றி கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் தானாகாரன், அதுக்கப்புறம் அயோத்தி பிடி சார், இப்போ ஃப்ரெஷ்ஷா இன்னொரு ஹேட்ரிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆண் பாவம் பொல்லாதது, அடுத்தது நம்மளோட சிறை அண்ட் 29 in the making. ஓகே, சூப்பர், வெரி நைஸ். இதுவும் வந்து உங்களுக்கு ஹேட்ரிக் அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you. Okay, feels like home அப்படின்னு வந்து நீங்க ஸ்டார்டிங் சொன்னீங்க. நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். Once again, congratulations to the whole team and thank you. ரொம்ப நன்றி வேலைக்கு வந்ததுக்கு. Thank you. இன்னொரு விஷயம், இந்த படத்துல காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 3 பேர், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் 2 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுவும் எங்க காலேஜுக்கு பெருமை. அந்த நேரத்தில் அதையும் சொல்லுங்க. ரஞ்சித் சொன்னாரு, எவனையும் வரையறதுக்கு படிக்க வராங்க, வரையறதுக்கு சினிமாவுக்கு போயிடுறாங்க, அது தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். சார் எந்த காலேஜ் சார் படிச்சீங்க? காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் எங்கூர். அந்த காலேஜ் படிச்சா எல்லாருக்குமே நல்ல ஒரு வாழ்வு இருக்கு அப்படின்னு வந்து தெரியுது. சீரியஸ் இவ்வளவு பேர் இருக்கீங்க to guide them through. Okay, thank you once again and ரொம்ப நன்றி. Thank you for joining us on stage. நன்றி. Okay, so அடுத்ததாக முக்கியமான ஒரு வந்து நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். One of the finest editors in தமிழ் சினிமா, மாநகரம், கைதி, மாஸ்டர், ஜெயவீர், விக்ரம், லியோ and குல்லி அப்படின்னு நம்ம மல்டிபிள் சினிமால இருக்கக்கூடிய மூவிஸ் எல்லாமே எடிட் பண்ண நம்மளோட எடிட்டர் பிலோமின் ராஜ் அவர்களை அன்போடு இப்போ மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நாங்களாம் சேர்ந்து ஒரு பெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ப்ரெசன்ட் மீடியா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தேங்க்ஸ் டு லலித் சார் அண்ட் காஸ்டிங் குரூ. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். என்ன சார் எவ்வளோ பெரிய படங்கள் சார் நீங்க நேரத்தில் பேசி ஆரம்பிச்ச சார் சிறை அண்ட் நம்ம லலித் சார் கூட நிறைய திரைப்படங்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், ஒரு டெலி காம்பினேஷன் மை க்ளோஸ் டு ஹார்ட். லலித் சார் ரொம்ப பெட்டர் வச்சுங்க, ப்ரொடியூசர் பெட்டர் ஆகுது. ஸோ வந்து டீம் ஆல்மோஸ்ட் விக்ரம் சார், தமிழ், சுரேஷ் எல்லாமே தெரிஞ்சவங்க. ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. ஸோ கம்ஃபர்ட் இருக்கும்போது நம்ம இறங்கி வேலை பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம். ஸோ நோ ஈகோ. ஓகே, எடிட் பண்ணது ஃபர்ஸ்ட் நீங்க தான் சார் படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட அவுட்கம் ஒன்றுனா வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் ஸ்கிரிப்ட்லேயே பாதி எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதுலேயே பாதி தூக்கிட்டோம். ஸோ நிறைய அங்கேயே ரிமூவ் பண்ணிட்டு அங்கேயே நிறைய ஒர்க் பண்ணி பேசிட்டோம். தென் ஆஃப்டர் எடிட் முடிச்சதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக ப்ரொடியூசருக்கு போட்டு காமிப்பேன். லாஸ்ட்டாக தான் காமிப்பேன். அதுக்கு முன்னாடி டீம் காமிப்பேன். எங்களுக்கு தான் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் அதை போட்டு காமிப்பேன். அதுமாதிரி நான் காட்டவே மாட்டேன். ஸோ ஒன் சாட்டிஸ்ஃபை அப்போது அவர்கிட்ட கேட்குறேன், படம் பார்க்க வந்துருங்க எந்த கேட்காதீங்க. இப்போ இங்கே உட்காந்து எல்லாரும் படம் பார்த்துருக்காங்க, அவங்க தான் பேசுவோம். நான் பேசுறது வந்து எந்த அளவுக்கு தெரியல, அதனால சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் பேசணும் சார். பட் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த அனுபவத்தை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். Thank you very much for joining us on stage, sir. நன்றி. ஓகே, ஸோ அடுத்ததாக முக்கியமான ஒருத்தர் தான் வந்து மேடைக்கு அழைக்க போகிறோம். தமிழ் சினிமாவில் குவாலிட்டி, ஸ்கேல் அண்ட் ஸ்ட்ராங் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் பேனர் அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தான். அந்த பேனரோடைய டிஸ்ட்ரிபியூ ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய மிஸ்டர் லலித் குமார் சாரை இப்பொழுது அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். With a huge round of applause, ladies and gentlemen. Let's welcome Lalith Kumar sir on the stage, please. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து சுப்பிரமணியனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்.
கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவர் பேசாமல் இருந்தேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் வரணும்னு. நான் வராமே ஈவெண்ட் நடத்துவேன்னு கேட்டார். கண்டிப்பாக வந்துருக்குன்னு சொன்னேன். நீங்கள் அண்ணா வந்துருக்காரு. இந்த ஈவெண்ட்டுக்கு ஒருத்தர் மட்டும்தான் வந்திருக்காரு, அதெல்லாம் தெரியும். ரொம்ப நன்றிங்க. இந்த அஃபெக்ஷன் இன்னைக்கு உங்களோட இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்இசி சார் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சுப்பிரமணியன் தான் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு போய் இந்த மாதிரி லலித்துன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நம்பி நானும் பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணேன். மண்டபத்தை எங்களை லீஸ் கொடுத்தாங்க, மண்டபம் நடத்தினேன். அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஒருத்தராக நான் இருந்தேன் சார். என்றைக்கும் இதே மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். செல்லமையின என்றைக்குமே அவர் வந்து எனக்கு இந்த வரைக்கும் லலிதன் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. அவர் மாஸ்டர் மட்டும்தான் கூப்பிடுவார். ஏன் அப்படின்னா மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி லாக்டவுன் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பெப்சிக்கு போய் 10 லட்சம் டொனேஷன் நான் கொடுத்தேன். அதுலேருந்து என்னமோ தெரியல, இப்போவுமே மாஸ்டர் தான் கூப்பிடுற வழியே பேர் சொல்லி கூட கொடுத்ததில்லை. நல்லது கிட்ட எல்லாத்துக்குமே அப்படி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அது ஒவ்வொன்றுக்கும் ஐடியா பண்ணாரு. சரி மாஸ்டர் நான் சொல்லுவார். இதுக்கு மேலே அவர் பேசுறது எதுவுமே இல்லை. நான் சார் நான் சில டைட்டில் வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர் தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏப்பா அப்படி பண்ணுற, இது சரி வராது, நல்ல டைட்டிலாக பாருன்னு சொல்லுவார். அந்த கைடன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிறதுனால தான் தானனை கூப்பிட்டு இன்னைக்கு கூட வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெற்றி சார், ஃபர்ஸ்ட் அக்ஷய கூட்டிட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் நான் வந்தேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அது உங்களோட பயோபிக்காக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பயோபிக்கு எனக்கு மட்டும்தான் தெரிய விஷயம். அதனால கண்டிப்பாக அக்ஷய் வந்து அந்த பயோபிக்கு பண்ணுவாங்க. ரஞ்சித் சார், நான் வந்து ரைட்டர் டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகும்போது முதல்ல ஆஃபீஸ்க்கு வந்தீங்க. எங்கிட்ட இருக்க அசிஸ்டன்ட் சான்ஸ் சொன்னீங்க. அவரும் நிறையா ஹீரோ போய் பார்த்து கதை சொன்னார். இது செட் ஆகலை. நானே அந்த டைரக்டர் கூப்பிட்டு வேற எங்கேயாவது சான்ஸ் பாருன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். அதனால வந்து இன்னைக்கும் ஒரு நல்ல டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வெட்டி சாரோட டைரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி வந்து ஆரம்பிச்சது வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணி தமிழ் பார்க்கணும், எப்போ வரீங்க, எப்போ வந்து பார்க்கலாம் கேட்டேன். சார் நானே வரேன் சார், நீங்கள் சார் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நேரம் வந்தார். வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்துட்டு ஸோ ஒரு லைன் எடுத்து சொன்னால் கேட்குறீங்களா சார்? நான் சொல்லுங்கள் சார் தமிழ்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன் சார் சொன்னார். நான் அது 40 நிமிஷம் கதையாக மாறிச்சு. 40 நிமிஷம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், எப்படி சார் அப்படின்னு கேட்டார். பையன் ஃபர்ஸ்ட் படம் இது பண்ணலாமா கேட்டேன். சார் உங்களோட கால்னாரு. இல்லை இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னா. சார் எல்லா அப்பாவும் ஒரு ஹீரோ பார்க்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் சார் இந்த கதை நடக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, நான் வெற்றி சாரோட படம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணணும். கார்த்திக் சார் எப்படி வந்து பருத்திகளை பண்ணாலும் அந்த மாதிரி பையனை கொண்டு நினைக்கிறாங்க அப்படின்னா. ஸோ உண்மையாக சொல்றீங்களான்னு கேட்டார். ஆமாம் தமிழ் அப்படிதான் வரணும்னு நினைக்கிறாங்க. தமிழ் உடனே முடிவு பண்ணி கதையை ஃபைனல் பண்ணணும். யார் டேரக்டர் போகலான்னு சொல்லும்போது தமிழ் வந்து என்னால் பண்ண முடியாது, நான் வந்து இன்னொரு கம்பெனி பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து செலக்ட் பண்ணது சுரேஷ் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வெட்டி சார் சொல்லணும், சுரேஷ் வச்சு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோம். பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சுரேஷ் வந்தார். இதுக்கப்புறம் ஹீரோ யார் போனால் சொல்லும்போது தமிழ் ஒரே ஆப்ஷன் விக்ரம் மட்டும்தான், விக்ரம் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து ஆரம்பித்த படம் தான் இந்த படம். இப்போ தான் ஒன்று செட்டில் ஆகும்போது எடிட் அப்படிங்கும்போது நோ டவுட் ஃபிலோ மட்டும்தான். ஏன்னா ஃபிலோ இந்த படத்தை வந்து தோலை சுமந்து இருக்காங்கல்ல, கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபிலோ. அப்புறம் அக்ஷய் பண்ண போகும்போது கேஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஆக்டர் வந்து டேரக்டர் வந்து இருந்தாப்புல சூரி சார் வந்து அவ்வளோக்குள்ள பண்ணாங்க, கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கு அக்ஷய் பண்ணிருக்கான் அப்படிதான் நான் சொல்ல முடியும். அப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிலோட்டே விட்டுட்டேன். ஃபிலோ பார்த்துக்கங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் தராதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படில இந்த படத்தை மொத்தமாக நூற்றுக்கு நீ பார்க்குறது ஃபிலோ அப்படின்னு நான் சொல்லுவேன். மாதேஷ் கேமரா அப்படி பார்த்தீங்கன்னா என் டீம்ல இருந்து அருணோடது பயங்கரப்படுது. ஒவ்வொரு இன்ச் லைன் பை லைன் இந்த டைலாக் ஃபைன் பண்ணிட்டு வந்தாப்புல. இந்த மாதிரி பண்ணி தான் ஒன்றுனா இந்த படத்தை வந்து முடிச்சு கொண்டு இருக்கோம்.
செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் சார் மட்டும்தான். இன்னைக்கு விஜய் சார் வந்து அன்னைக்கு மாஸ்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அது கரெக்டாக அந்த லாக்டவுன் பையன் டைமில் போய் சேர்த்த ஒரு ரீசன் தான் வந்து லியோ பண்ணேன். லியோ பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசணும் அப்படின்னா அது அவர் மட்டும் தான் காரணம். சார் இன்னைக்கு தான் உங்களுக்கு நடிகர் படுவேன் நான் எப்பவுமே அது எப்பவுமே இருக்கும் எனக்கு கேட்டேன். ப்ரெசன்ட் மீடியா, இந்த ப்ரெசன்ட் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்துக்க நம்பிக்கை இருக்கு. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையில் தான் இருக்கு. நீங்க போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்களோட இதுதான் கண்டிப்பாக சேர்த்துருவீங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச். Thank you very much, sir. So, mass commercial hits like Master, Leo, Kathuvakla, and Kaadhalam கொடுத்ததுக்கு அப்புறமா content based ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்டை எடுத்து நீங்க படம் பார்க்கறதுக்கு first of all நன்றிகள் and all the very best, sir. Looking forward to the movie. அடுத்ததாக நம்மளுடைய இன்னைக்கு நிகழ்ச்சியோட விழா நாயகனை இப்பொழுது மேடைக்கு அழைக்க போறோம். Let's welcome music director Justin Prabhakaran on the stage, please. என்னோட வணக்கம். எனக்கு எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் நான் அந்த ப்ராஜெக்டில் இருந்ததுக்கு. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தப்போ வந்து ஃபிலோ தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து இந்த ஸ்கிரிப்ட் படித்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சுரேஷ் சொன்னேன், நான் இந்த ப்ராஜெக்டில் இருப்பேனா இல்லைன்னு தெரியல, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆவாங்க படிக்கிறப்ப எனக்கு அதுதான் இருக்குன்னு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ எனக்கு பெருசாக நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். அதில் வந்து ஒன்று வந்து நான் ஒரு மெலடி சேனல் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ இந்த சேனல் வந்து ஒரு சேஸ் இருக்கும், ஒரு நிறையா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகுது. ஸோ அதில் என்னன்னா கொஞ்சம் டவுன். ஆனால் எனக்கு வந்து ஒரு அந்த டைம் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபெட்டாக பண்ண டைம் நிறைய அந்த சேனலில் பண்ணி வேறுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சுரேஷ் ஃபார் தட். அப்புறம் இந்த படத்தில் எப்படி அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதை உயிர் கொடுத்தது அந்த படத்தில் நடித்தவங்க தான் விக்ரம் பிரபு சார், அப்புறம் அக்ஷய், அப்புறம் ஆனந்தா, அப்புறம் அனீஷ்மா, எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இந்த படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னோட மியூசிக் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். பர்டிகுலர்லி யுவன் சக்கரவர்த்தி சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு அவர் ஒரு கம்போசர் தாண்டி எனக்கு அந்த இடத்துல ஒரு சிங்கராக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை வந்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு. கண்டினியூஸாக நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் சின்மயன், சூரஜ் சந்தோஷ், சத்யபிரகாஷ், பத்மதா ஸ்ரீனிவாசன், ஆனந்தி ஜோசப் எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸ். என்னுடைய அசிஸ்டன்ட் செபாஸ்டியன் சர்வீஸ், பாலத் தனசேகர், திஷான், அப்புறம் வேவன் எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்யூ. யாரையும் மிஸ் பண்ணிட்டு கார்த்திக் நேதா, அப்புறம் சாரதி, இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ்ஸஸ். கண்டினியூஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. So before you leave, நர்வஸா இருக்கீங்களா? வந்த உடனே எல்லாம் பேசி அப்படியே அலோவ் பண்ண முடியும். இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒன் பீஸ் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லை படம் தான் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆன் தி ஹோல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கதையும் பிடிச்சிருக்கு, படமா பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவலாக படிச்சதுக்கு அப்புறம் இருக்கிறத விட எல்லாமே மாதிரி சொல்றது, அப்புறம் ஃபீல் ஆகுறது எல்லாமே முடிச்சுட்டா எனக்கு வந்து. ஸோ எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக எல்லாம் வச்சுருக்கு. அதனால தான் எனக்கு ஒர்க் பண்ண முடிச்சிருச்சு. ஓகே, once again thank you very much and all the very best. Thank you very much, sir. I would like to welcome Lalit sir once again to come on the stage, please. ஆக்சுவலாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் வந்து வெற்றி சார் தான் ஃபைனலாக சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறேன். அந்த ஈவெண்ட் முடியும் போது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து அருண் விஷா மறந்துட்டேன். அருண் விஷா வந்து 96 அப்போ வந்து சேது ஒரு ஆஃபீஸில் பார்த்துட்டு அப்போ சொன்னேன், என்ன சார் ரிலீஸ் அப்போ பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் செவன்ஸ்ட்ரீமுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் வந்தார். ஆனால் அப்போ சொல்லும் போது ஒரு வாரம் சொன்னார், நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அம்மா பேரில் இருக்குன்னு சொன்னார். அது இன்னைக்கு பண்ணி சாந்தி டைலர்ஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு பெருசாக வந்திருக்காருன்னா அது பெரிய விஷயம்.
சுரேஷ் நல்லது கேட்டது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். இன்றைக்கும் சுரேஷ் பழகணும்னா என்ன தான் பண்ணுவார், நான் எதாவது பழகணும்னாலும் சுரேஷ் தான் பழகுவேன். நீங்கள் அது போயிட்டு தான் எனக்கு எப்பவுமே. Thank you. So sir சொன்ன மாதிரி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து காத்துட்டு இருக்கு. டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஈவென்ட் வந்து நீங்க பார்க்க போறீங்க. அது வந்து ரிவீல் பண்ண போறது நம்மளுடைய வெற்றிமாறன் சார் தான். So we looking forward. But before that நம்மளுடைய சிறை படத்துல நடித்த 2 அழகான கதாநாயகிகளை வந்து இப்போ நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். Let's welcome அனிஷ்மா and ஆனந்தா அருண்குமார் onto the stage please. நீங்க நல்லாவே கை தட்டலாம். கேமரால கேப்சர் பண்ணாதவங்க ப்ளீஸ் நீங்க கை தட்டலாம். அப்போ ஹாப்பியா இருக்கும். 2 பேருமே அழகான டெபியூ ஆக்ட்ரஸ். இதோ ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் ஆனந்தா. சிறை மூவி என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் எந்த ஸ்டேஜில் நடக்கிறது. அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நினச்சிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், அதாவது லலித்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. என் ஃபேமிலிக்கும் சினிமாவுக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், என்னை காசு பண்ணது வந்து சூரிய சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டா உங்களுக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும் இல்ல? அண்ட் உங்களோட தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க இலங்கையில வந்திருக்கீங்களா? நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். அம்மா அப்பா இலங்கை தமிழர்கள். ஓகே, லவ்லி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அற்புதமான இருக்கு. அண்ட் அனிஷ்மா நல்ல பங்கி இருக்கான அனிஷ்மா. ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்க மலையாளத்தில் படம் பண்ணியிருக்கீங்கல்ல, மரண மாசம் அப்படிங்கிற படம். அண்ட் திஸ் இஸ் யுவர் டெபியூ இன் தமிழ். Tell me more about it. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இங்கே வந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு. ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷ் சார்கிட்ட நன்றி சொல்கிறேன். அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு சிறிய மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சிருக்கு. கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். From Vikram sir, it was such a wonderful experience working with you sir, and Levik sir, Sandstone Studio. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரி சார், நீங்கள் இல்லாமல் இருந்தனா என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணிருக்கவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டேன் அக்ஷய் எல்லாரையும். தேங்க்யூ ஸோ மச் சார். மாதே சார், ஃபிலோ சார், இளையனா, வர்ஷினி, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் எனக்கு நன்றி. இப்படி ஒரு மெகா நடிக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லாரையும் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அனிஷ்மா சொல்லுங்க. அக்ஷயா பற்றி சொல்லலாம். அவ்வளோதான், நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அக்ஷய் ஃபர்ஸ்ட் படம் தமிழில் ரொம்ப நர்வஸாக இருந்தோம். பிகாஸ் அக்ஷய்னால எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் அந்த ஒரு கம்பேனியன்ஷிப் கேவ் மீ. இஸ் மை வித் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஆனந்தா, அவங்களுக்கும் எனக்கு ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஆல்சோ. நீங்கள் எப்படி அவங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்றி. ஓகே, அக்ஷய்க்கு ஒரு டெபியூ மூவி தான், உங்களுக்கும் தமிழ்ல ஒரு டெபியூ மூவி. எப்படி வந்து ஹெல்ப் பண்ணீங்க? அவரும் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணாரு ஃபார் தி ஆக்டிங்? எனக்கும் அக்ஷய்க்கும் ரொம்ப நர்வஸாக இருக்குது. சாரி, அக்ஷய்க்கு எனக்கு வந்து ஸ்கூலில் போன மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி சூரி சார் வந்து பிரின்சிபல் மாதிரி எல்லாமே பண்ணாங்க, வச்சாங்க, கற்று தந்தாங்க. சுரேஷ் சார், தமிழ் சார் எல்லாரும் நாங்கள் ஒரு
சிவகங்கையெல்லாம் போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி குக்கிங் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தோம். ஸோ அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு தந்துட்டாங்க. I'm so happy and grateful to be a part of this film. Thank you. Okay, so school excursion க்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு. Station மாதிரி இல்லை. சமைச்சா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? அதுக்காக சொன்னேன். இல்லை, எனக்கும் குக்கிங் தெரியாது அப்போ, அக்ஷயம் தெரியாது. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து முட்டை பஜ்ஜி எதுவும் பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து நானும் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். முட்டை பஜ்ஜி பண்ணுறதுக்கு தமிழ் டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு நல்லா பண்ணலாம். ஓகே, அனிஷ் பத்தின ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். பொதுவாகவே கேரளத்துல இருந்து ஒரு கதாநாயகி வரும்பொழுது தமிழ் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி பேசுவாங்க. பட் இவங்க தமிழ் படத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் எழுதி படிக்கும் போது ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல்கள் அவங்க கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் நம்ம லாங்குவேஜ் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படி ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச். ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ யதார்த்தமா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் we are looking forward for the movie as well. நன்றி நன்றி, தேங்க்யூ வெரி மச். கை தரலாங்க. நன்றி. ஸோ அடுத்ததாக ஒரு படத்தோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனே கண்டிப்பாக அந்த படத்தோடைய ஸ்டோரி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அந்த ஸ்ட்ராங்கான ஸ்டோரி வந்து கன்வே பண்றது ஒரு டெப்தா கொடுத்து ரொம்ப அழகா படம் வந்து அவருடைய கதை பட் இன்னைக்கு அது வந்து ரியலா மாறி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். We have to hear it from him, who is also the director of தடாகாரன். நல்ல ஒரு கைத்தட்டலோட let's welcome story director தமிழ் sir on the stage please. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே நன்றி சொல்லலாம் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நன்றி வந்து லலித் சாருக்கு. அதுக்கு மேலே அந்த நன்றி வந்து கிலோவுக்கு தான் சொல்லணும். கிலோ ஃபோன் பண்ணி லலித் சார் அவர் பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லலித் சார் என்கிட்ட பேசினாங்க. நான் போனேன். இந்த கதை சொல்கிற இதெல்லாம் போல சும்மா லலித் சாரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு போனேன். போன உடனே லலித் சார் சொன்னார், விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவரு பெரிய ப்ரொடியூசர், அவர் பையனை எப்படி வேணாலும் அவருக்கு அறிமுகப்படுத்தலாம். ஒரு ஃபேண்டசியா அப்படி பண்ணா அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க இன்டர்வியூல. நான் ஃபேண்டசியா தான் அறிமுகம் பண்ணேன், எங்க அப்பா அந்த கதையை தள்ளி விட்டாரு அப்படின்னா. அவர் சொன்னாரு, இல்ல கண்டென்ட் கதையா இருக்கணும், வெற்றிவாரம் பண்ணுவாங்க அப்படி ஒரு படம் இருக்குதான் சொல்லுங்க. எங்க கதையா சார் பயனா இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா இந்த இன்சிடென்ட் நான் சொன்னேன். சொல்லி முடிச்சோட சொன்னாரு, இல்லை தமிழ் கதை சூப்பராக இருக்கு, பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் வந்து உள்ள வந்தாரு. சுரேஷ் சார் சொன்ன உடனே அவர் ஓகே பண்ணாரு. வெற்றிமாறன் இல்லை, வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் ஓகே தான் எனக்கு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் தான் வந்துட்டாரு. நான் சுரேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமான நன்றி சொல்லணும். என்னன்னா, நம்ம எழுதுனதை நம்ம பார்த்து அனுபவிக்கிறாங்கல்ல, அது பெரிய ஒரு பயங்கரமான அடுத்து சூஸ் பண்ணுறவங்க எங்க ஹீரோ விக்ரம் சார். சரி, நம்ம போனா சொல்ல கதை கேட்க ஒரு ஹீரோ இருக்காரு, நான் வந்து சொல்றேன் சார் அப்படின்னா, சரி ஓகே தமிழ் எனக்கு ஓகே தான் சொல்லுங்க விக்ரம் சார் போய் சொன்னேன். அப்போ சார் இன்சிடென்ட் மட்டும் தான் சொன்னேன், ஒரு 40 நிமிஷம் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். அவரு நல்லா இருக்கு அப்படின்னா சுரேஷ் சார் போய் கதை சொல்லி வந்தாங்க. அப்படி சொல்லிப்பா இந்த படம் நிறைய பேர் பார்த்துருங்க. அந்த 2 பேர்த்தையும் பார்த்த ஒரே நான் மட்டும்தான். அந்த 2 பேரும் அந்த கதையில அந்த 2 பேர்த்த நிஜமா பார்த்து நான் மட்டும்தான். நான் இப்போ அந்த கதை எழுதும் போதெல்லாம் திருப்பி அந்த முகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். இப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து மனிஷ்மாவும் இதுவும் தான் அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்க. அவங்க 2 பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க. நான் தொடர்ச்சியா படம் பார்க்கும்போது இது பார்க்கும்போது திருப்பி உங்களை பார்த்தா அந்த 2 முகமும் எனக்கு மறந்துச்சு. இவங்க 2 பேர் முகமெண்ட் தான் என் மனசுல நின்றுட்டே இருக்கு. அப்படியா எல்லாரோட ஃபிலோமின் மார்கேஷ் எப்போதும் எங்கள் குடும்ப கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இந்த படத்துல வந்து இது பண்ணாங்க. ஒரு கதையை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன் தான் கற்றுக்கிட்டேன். ஒரு அண்ணனுக்கு ஞாபகம் இருக்காங்கன்னு தெரியாது. விசாரணையோட ஒரு நாள் எடிட்டு டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் நான் பேசிட்டு இருந்தோம். அப்ப என்ன பண்றேன், என்ன கதை வச்சிருக்கியாடா அப்படின்னு சொன்னவங்க நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டவுன் சப்ஜெக்ட் அண்ணன் சொன்னேன். சொன்ன சிரிச்சாரு, உன் பலமே போலீஸ் தான்டா, போலீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா நீ
அதுக்குள்ள ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையா பண்றேன், அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்ப எழுதினாரு தான் நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து வந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன். அந்த இதுலயே தான் இப்ப சிறையும் திருப்பி எழுத ஆரம்பிச்சேன். என்ன சொல்றது, அந்த படம் வந்து எடிட்ல போட்டு காமிச்சப்ப என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன், அந்த படத்தை நான் பண்ணிருந்தா கூட இவ்வளவு அழகா பண்ணிருக்க முடியாது, நான் பயங்கரமா லாஜிக் பார்த்தேன், லாஜிக் பார்த்தேன். அவர் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தியேட்டரிக்கல் பிலிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்ல. எங்க மனைவி சொன்னாங்க, அந்த தேட்டர் வந்து எந்திரிக்கவே 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாப்ல. பெரிய வெற்றி படமா வரணும் வந்தா சுரேஷா தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சதுல எனக்கு பயங்கர சந்தோஷம். சுரேஷா வந்து எனக்கு சீனியர் வெற்றி நினைட்டார். ஆனா அவர் விசாரணையில எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் என்ன, வெற்றி நினைட்ட சீன் பேப்பர் பிடிக்கிறதுனா அவர் ஒரு ஹைலைட் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் படத்துலயே எனக்கு சீன் பேப்பர் கொடுத்தாரு. இல்ல அங்கே கத்தாருங்க ஒன்று சொல்ல மாட்டாங்க, உள்ள போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. என்னோட நாட்டில் இருக்கிற சுரேஷ் சார், நான் ஒரு கதை எழுதுறேன்னா நான் பேசுற முதல் அவர் தான். அவங்க ஒரு 3-4 கதை இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட ஒரு 4 இருக்கிற கதை அவருக்கு நல்லா தெரியும். என்னோட சென்ஸ்ல இருக்கிறது. அதனால என்னோட சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி சார். மறுபடியும் இந்த படத்துல இணைந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தது. அவரு எப்போ எங்க தனிப்பட்ட என்ன சொல்றதுக்கு, இந்த படத்துல வந்து செம்ம சூப்பரா பண்ணிருக்காரு. எனக்கு என்னவோ அது நிறைய இடத்துல வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். ஒரு எஸ்கார்ட்ல என்னோட போலீஸ் லைஃப்ல நான் வந்து குறைஞ்சது ஒரு 5 எஸ்கார்ட் போயிருந்தேன். அந்த திருப்பி பார்க்க எனக்கு வந்து பயங்கரமா இதா இருந்துச்சு. நேரத்துல எல்லாரும் படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. ஓகே சார், எவ்வளவு பேருக்கு இப்படி பாக்கியம் கிடைக்கணும் தெரியல உங்களோட கதையை வந்து படம் பார்க்கறதுக்கு. பட் உங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த கதையை பார்க்கறதுக்கு நாங்க அவங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா. ஒருவேளை அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியல, படம் பார்த்துட்டு அந்த பையன் வந்தாருன்னா அவங்க எல்லாம் முன்னாடி வராங்க. அந்த ரியல் பையனை வந்து பார்க்கறதுக்கு லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படி நடந்ததுலாம் ரொம்ப மேஜிக்கலா தான் இருக்கும். ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் வேலைக்கு அழைக்க போறோம். அதாவது சினிமா வேல்யூஸ், டிசிப்ளின் அண்ட் பேஷன் இதெல்லாமே ஃபாலோ பண்ண நம்மளுடைய ப்ரொடியூசர் லலித் குமார் சாரோடைய மகன் இந்த படத்துல வந்துட்டு நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அக்ஷய் குமார் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். இந்த எக்ஸாம் ரூமுக்கு போனோடனே ஆன்சர்ஸ்லாம் மறக்கிற மாதிரி ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எல்லாமே மறந்துடுச்சு இப்போ. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லுவேன் எல்லாருக்கும். ஸோ ஃபிலோ சார் நான் ஆரம்பிக்கிறேன். சார் உங்கள் பையனுக்கு கூட இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. தேங்க்யூ சார். வாதிய சார், நீங்களும் உங்கள் டீமும் அப்படி நைட் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியல, நைட் ஷூட்லாம் அவ்வளோ எனர்ஜியாக இருப்பீங்க. ஸோ உங்கள் எனர்ஜி தான் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். Justin sir, it was wonderful music I got from MV, and Yuvan sir's voice and Chinmay ma'am's voice, it was amazing. Thank you. Sir, Suresh sir, என்ன நம்பிக்கையில் என்ன இந்த படம் பண்ண விட்டீங்கன்னு தெரியல. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், கஷ்டமான ரோலாக இருக்கும்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல. நான் ஷூட் பண்ணும்போது as a team ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. சார் தமிழ் சார், ஃபர்ஸ்ட் உங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கே நான் ஜிம்லாம் போயிட்டு வந்தேன். அது எதுக்கும் பயனே இல்லை இப்போ கடைசியில். சார் விக்ரம் பிரபு சார், என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களோட தான் நினைக்கிறேன். ஸோ யூ டிடன்ட் மேக் மீ ஃபீல் நர்வஸ் அட் ஆல். தேங்க்யூ. அண்ட் நிறைய கற்றுத்தேன், நீங்கள் எப்படி நடிக்கணும்னு கற்றுத்தேன். நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய ஷேர் பண்ணீங்க. சூரி சார், உங்களை பற்றி இப்போ தான் நான் உண்மையாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு சூரி சார் பார்க்கும்போதே பக்கன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு சிவகங்கை கூட்டிகிட்டு போனாங்க. சரி ஓகே, போனோடனே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாது. அங்கே போயிட்டு பாத்ரூம் கழுவு குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. நானும் மனுஷமாக பேசிட்டு இருந்தோம், இவர் ஏன் சும்மா நம்ம வண்டி எல்லாம் பண்ண சொல்லிருக்கேன், நடிக்க சொல்லியிருந்தேன் சொல்லு. பட் சார் நீங்கள் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஸோ ஐ திங்க் வர எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும். ஐ எம் பீயிங் ஆனஸ்ட் வித் தட். அண்ட் அனிஷ்மா,
I can't find a better co-star in my first film than you. அவங்க எப்படின்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சும்மா நடந்து வர சீன் தான் இருக்கும். சும்மா நடந்து வந்தாலே ஆக்சுவலி சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தான் நடந்து வந்தேன். ஸோ அந்த மாதிரி you made me feel comfortable in my first film, and congratulations on your debut film, first Tamil. And Ananda, I saw your footage, it was damn nice, congratulations. So கடைசியா ஃபேமிலிக்கு வரேன். அப்போ ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் சண்டை ஜாஸ்தி வரும். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆக்சுவலாக ஷூட்லலாம் வந்துட்டு டைமும் இருக்காது. நானும் கால் பண்ணி கேட்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் கிடச்சனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அம்மா, வைஷு, விஷ்ணு 3 பேரையும் நான் டார்ச்சர் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்தோடனே எமோஷனல் சீன்லாம் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு. அப்பா அம்மா 2 பேருமே வந்து இண்டஸ்ட்ரியில லெஜெண்ட்ஸ். நீங்க நடிக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இன்புட்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க? ஆர் வாஸ் இட் a pressure for you? Yeah, it was a pressure. I started liking the process. சூரி சாராக இருக்கட்டும், சுரேஷ் சாராக இருக்கட்டும், எல்லாரும் எனக்கு அது ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரி ஒரு பேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ I can strongly say I found a passion here. Okay, so if you leave day 1 ல இருந்து இப்போ வரைக்கும் your unforgettable moment in the movie. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னா ஒரு பர்டிகுலரான மூமெண்ட் இருக்கு சார். நம்ம அந்த ஜெயிலுக்குள்ள ஷூட் பண்ணிருக்கும் போது நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? ஸோ அவர் ரியலாகவே வந்துட்டு சார்கிட்ட போயிட்டு தம்பி எங்கே பிடிச்சிங்க, ரியலாகவே கைதி மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது ஒரு You want to see character அப்போ நீங்க வெயிட் பண்ணிட்டீங்கல்ல see character. படம் பார்த்துட்டீங்களா தான் சொல்லணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்ல ஒரு டைட்டில் கொடுக்கலாம் முதல் மேடை. ஒரு படம் ஆர்டிகல் நன்றி. ஸோ அடுத்தது முக்கியமான ஒருத்தரை வந்து அழைக்க போகிறோம். வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் வெல்கம் தி கேப்டன் ஆஃப் தி ஷிப், டைரக்டர் சுரேஷ் ராஜ்குமாரி சார் அவர்களை அவருடைய கடலோடு ஒரு பற்றி நிறைய பேர் வந்து எல்லாமே நிறைய பேசுவாங்க. ஸோ இது பேசுறது வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. எனக்கு முதல் மேலே அதனால் நான் தவறாக பேசணும், மன்னிச்சிருங்க. இது வந்து சிறை. இதில் நான் நடிகளை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். நிறைய நம்பர்ஸ் இருக்குது சொன்னாங்க, நான் மறந்துடுவேன். கேரக்டர்ஸ் எந்த ஞாபகமாக இருக்குது பேப்பர் பேசுகிறேன். இது வந்து சிறை வந்து உண்மையை பண்ணிகளை பற்றின கதை. தமிழ் நம்ம முதல்ல சொல்லும்போது இப்படியான ஒரு பேக்ரவுண்டில் இது ஒன்று இருக்குன்னு சொன்னார். சரி, அதை நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்போது அது அப்படி புரிஞ்சிருச்சு. சார் அப்பப்போ ஒன்று சொல்லுவார், ஒரு கதை வந்து அதுவாக தானே இது பண்ணிக்கணும்னாரு. அது இந்த கதையில் நடந்தது. எனக்கு டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நடந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் லலித் சார் தமிழ் சொல்லும்போது அவர் வந்து வெற்றி சார் ஆஸ்டர்னா எனக்கு ஓகே தானே, நீங்கள் யாரை கை காட்டிலும் ஓகேனாரு. அவர் அதே மாதிரி அந்த நம்பினாரு. நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஃபிலோ, எடிட்டர் ஃபிலோ, அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான டெக்னீஷியன்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட சஜஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், சண்டை போடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஜஸ்டின் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஜஸ்டின் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க ஜஸ்டின். ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின். அப்புறம் ஆர்டர் ராகவன் என்னோட காலேஜ் ஜூனியர் வந்து எனக்கு தெரியும், ஜூனியர். அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ ராகவன் அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாரு. காசு வருது இல்லை, அதை பேர் கவலை பண்ண மாட்டாரு. ராகவன் வந்து ஒரு பாட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு எனக்கு. அப்புறம் சூரி, எனக்கு இந்த நடிகர்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நடிகர்களோட பாடுறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக பாடுறது இல்லை. அதை நான் சூரியகிட்ட கொடுத்துட்டேன். இந்த பசங்களை எப்படி செட் பண்ணணும், என்னவா இது பண்ணணும், அதே மாதிரி எந்தெந்த நடிகர்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து சூரிய அதை பார்த்துட்டாரு. அவங்களை எனக்கு செட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் செட்டில் அவங்க வேலை வாங்கிட்டேன். அது நன்றி சூரியக்கு ரொம்ப நன்றி. காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி, அவங்க இந்த படம் பார்க்கும்போது இந்த இதில் இந்த பீரியடில் இருக்கு அப்படின்னாக்கா அது காஸ்டியூம் டிசைனர் சூரிய வர்ஷினிக்கு ரொம்ப இது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸும் அவங்க வேலையை அவங்க சேஃபாக பார்த்துருக்காங்க நான் நம்புகிறேன்.
நடிகர்கள் வந்து ஒருத்தராக சொல்ல முடியல. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா நடிகர்களுமே ரொம்ப நெருக்கமான நடிகர்கள். ஏன்னா என்னன்னா நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு டார்ச்சர் மீன்ஸ் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த படத்தை நம்ம முடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ ஒத்துழைச்சாங்க. ஸோ அந்த நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு ரொம்ப அவர் கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா முதல் படம் டேரக்டர். ஸோ விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு முன்ன சொன்ன மாதிரி தான் எனக்கு நடிகர்களோட கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் என்ன கம்ஃபர்ட் பண்ணார். ஸோ அந்த வகையில் பயங்கரமாக இது பண்ணார். அப்புறம் அந்த கேரக்டர், இந்த கதிரவன்ற கேரக்டர் வந்து நான் அவர் வந்து சார் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துங்க போதும். அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு மெச்சூர்டாக இருக்கும் அந்த படத்தில் ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டர், ஒரு ஏட்டு. ஸோ வந்து அதை நீங்கள் சரியாக பண்ணிடுங்க. அவர் அதை பார்த்து அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டார், அதுக்காக வெயிட்டு போட்டார், அதை சரியாக அவர் பண்ணிட்டாரு. அதாவது நன்றி சார். அக்ஷய் வந்து தமிழ் சொன்ன மாதிரி தான் நினச்சிருந்தா ஒரு நல்ல வேற ஒரு இதுக்குள்ளே போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த கதைக்குள்ளே வந்தது லலித் சார் உண்மையிலே கதை நடந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவருக்கு நம்பினாரு. அக்ஷய் நான் காட்டும்போது இப்படிதான் வரும்போது கொஞ்சம் உடம்பெல்லாம் போட்டு மாதிரி ஏதோ பில்டப்பாக வந்தாப்புல எல்லாம் வேண்டாம், உடம்பு இது பண்ணு, நார்மலாக ஊரில் இருக்க பசங்களை பாரு, எல்லா ஏரியா பசங்களை கொஞ்சம் பேர் பாரு அப்படின்னு அது சூழி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாரு. உடம்பு குறைச்சாரு, வந்தாரு, தாடி மிஸ் மட்டும் நல்லா இருந்தது. ஸோ இது பண்ணோம். அனீஷ்மா மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இங்கே பார்க்க எனக்கு முகமாக பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு இன்னசென்ட் தேவைப்படுது. அனீஷ்மாவை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு சார் கேட்டேன், காமிச்சேன், சார் இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கு? சார் கரெக்டாக சொன்னார் வயசு. சார் மட்டும் சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இல்லை தெரியுதுமா அப்படின்னாரு. ஆனால் மற்ற யாருமே அனீஷ்மாவை அந்த சொல்ல முடியாது. ஸோ அனீஷ்மா ரொம்ப நன்றி. அனந்தா வந்து நம்ம ஆடிஷனில் செலக்ட் பண்ணோம். ஆடிஷன் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஆடிஷன் வச்சோம், செலக்ட் பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் எப்போதும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. என்ன ஒரு போலீஸ் எனக்கு அந்த அனந்தா பிடிச்சிருந்துச்சு. நான் தமிழுக்கு அனுப்பிச்சேன். ஏன்னா தமிழ் தான் அந்த கேரக்டரை பார்த்துருக்கேன். ஸோ தமிழுக்கு அனுப்பிச்சேன். ஓகே, அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா ஓகே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால் அந்த வகையில் தமிழுக்கு ஒரு நன்றி. அப்புறம் வெற்றி சார் சொல்லணும் என்னன்னா, இது வந்து வெற்றி சார் வந்து என்னன்னா நாங்கள் வந்து ஒரு நான் வீட்டில் இருந்தாலும் அவர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கேன். வீட்டில் இருந்தாலும் வெற்றி சார் பொருள் தான் ஜாஸ்தி. ஏன்னா 24/7 வேலை எப்போதும் நாங்கள் அவர் கூடவே இருப்போம், அவர் கூட இது பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணா எங்களுக்கு வேற எதுக்கும் டைமே இல்லை. வெளியே சுற்றுறதோ நைட் பண்ணுறதோ எந்த டைமும் இல்லை. அந்த ஆஃபீஸுன்றது வந்து ஒரு வீடு மாதிரி நினச்சா படிச்சுக்கிட்டு இருக்கலாம், எழுதலாம், என்ன பண்ணாலும் அந்த ஆஃபீஸ்குள்ளே பண்ணலாம். அது அங்கே தான் நான் உட்காந்து இந்த 2 கதைகளே எழுதிருக்கேன். ஸோ அந்த ஸ்பேஸு முதல்ல நான் பார்த்த ஒரு பெரிய பில்டிங், அதுதான் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த பெரிய பில்டிங் நான் பார்த்தது இருந்துச்சுன்னா அது உள்ளே போய் பழகில்லை. ஸோ அப்படியான ஒரு இடமா எனக்கு அந்த ஸ்பேஸை அவர் கொடுத்தாரு. நைட்டு 2 மணிக்கு நீங்கள் உட்காந்து எழுதுனாலும் எழுதலாம். அந்த மாதிரியான ஸ்பேஸ் அது ரொம்ப புக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. ஆனால் அங்கே போட்டு எனக்கு வந்து ரஜினி தான் இது பண்ணாரு. ஏன்னா ரஜினி தான் சார் கிட்ட வர வேண்டியது. ரஜினி தான் கூப்பிட்டு கேட்டாங்க. ரஜினி என்ன சும்மா ஃப்ரீயாக இருக்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க அவங்க டேரக்டர்னாரு. அங்கேருந்து ஒரு கிட்ட போனாங்க, கிட்ட வந்து ஜாயின் பண்ணாரு. ஸோ அது வந்து என்னென்னா லேட்டாக தான் நம்ம படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சரியான படத்துக்குள்ள அது வந்திருக்கோம் அப்படின்னு. அக்கா ஆர்கேக்கா வந்து எங்களுக்கு அவங்க அக்கா தான். எனக்கு வந்து எங்கள் அம்மா 2 பசங்க. ஸோ அந்த மாதிரி நான் அக்காவை பார்க்குறேன். ஏன்னா அவங்க எனக்கு பயங்கர சப்போர்ட். ஆர்கேக்காவும் சரி, வந்தனாக்காவும் சரி, எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. எப்போதும் பார்த்துக்கிட்டே அவன் பார்த்து வளர்ந்த பையன். ஏன்னா நான் 15 வருஷமாக சாப்பிட்டு இருக்கேன். அப்போது 2 அவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அவங்க இன்னும் ஆசைப்படுவேன். இந்த ஃபங்க்ஷன் பண்ணது ரொம்ப நன்றிங்க. இங்கே வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். எனக்கு வந்து தானு சாருக்கு நான் போய் பேர சொல்லியிருக்கேன். தானு சார் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு நம்பிக்கையான ஒரு சின்ன பசங்க கூட பார்க்க மாட்டார். அவர் உட்காந்து வச்சு பேச வச்சு அவர் அதை ரசிப்பார். சரி நீங்கள் பேசுங்க, இன்னும் நல்லா இருந்துச்சு. தானு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ரஞ்சிதா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட காலேஜில் சீனியர் வந்து ஒரு காலேஜ் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல. அவருடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. சாரோட வாய்ஸ் ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. அங்கேருந்து நம்ம வரோம் அப்படிங்கும் போது நமக்கு அது வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த படத்துக்குள்ள ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நான் சரியாக செஞ்சுருக்கேன், நான் நம்புறேன். ஏன்னா வேற கட்டாயம் நம்ம வந்து தவறானதுக்குள்ள போக மாட்டோம். போகவும் வாய்ப்பு இல்லை, நம்ம போக மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எனக்காக சிறப்பாக ஒரு பார்வை ஏற்படுத்தி கொடுத்தது. ஒரு சமூகத்துக்கு மேலே ஒரு பார்வை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து
நம்ம கூட பழகிற மனிதர்கள் தான். அதை வந்து நான் அதிகமாக அவங்க வந்து வெற்றி சாரோட வெற்றி சார் என்ன சுத்து போனாலும் அந்த பார்வை மாறாது. அதனால அவருடைய பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை. அந்த பார்வை நான் இணைக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. மற்றபடி எங்கள் அம்மா வந்து சினிமாவில் எங்கள் அம்மா வந்து சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாது. யார்கிட்ட வேலை செய்யற அப்படின்னா எப்படின்னா தெரியாது. ஸோ எந்த நடிகளை பற்றி அவங்க பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஆனால் மாதமான சம்பளம் கொடுத்துட்டோம்னா சந்தோஷம். ஸோ அது ஒரு பெரிய இது எனக்கு வந்து எங்கள் அம்மா மேலே வந்து அவ்வளோ இருக்குது. அவங்க சினிமாவில் நான் என்ன பண்ணுறேன்றது அவங்களுக்கு தெரியாதனாலும் ஏதோ ஒன்று பண்ணுறான், இவன் ஏதோ ஒன்று போகிறான் அப்படின்றது இருந்துச்சு. அந்த நம்பிக்கை அது ரொம்ப முக்கியமானது. எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து அதை எனக்காக அதை நின்று பார்த்தது. ஸோ நான் போக வேண்டிய எல்லா விஷயத்தையும் எங்கள் அம்மா போய் நின்னது. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமாக அவங்க பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. மற்றபடி மற்ற நண்பர்கள் எங்கள் காலேஜ் கூட படித்த நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் என்னென்ன நம்ம எப்போ ஒரு காலகட்டங்களில் நம்ம வந்து ஃபினான்ஷியல் பிரச்சனை வரும். எல்லா நேரங்களும் நம்ம சந்தோஷம் முடியாது, வச்சா அது வந்து போட்டு வர அதெல்லாம் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி அந்த இடத்த வந்து வெற்றி சாரா எனக்கு கொடுக்கல பெருசா. சில நேரங்கள் இருக்கும், சில நேரங்கள் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து கொரோனா டைம்லயும் வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த எங்களுக்காக பண்ணாரு. அது வந்து மறக்கவே அதாவது நான் ஃபேமிலின்னு சொல்றேன். அவர் வந்து ரொம்ப கேர் பண்ணுவாரு, ரொம்ப 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 கேர் பண்ணுவாரு. என்ன பண்றான்னு பார்ப்பாரு, வெளியவே போனவரை அவன் என்ன பண்றான்னு எல்லாத்தையும் விசாரிப்பாரு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் கேமராமேன் மாதேஷ் வந்து எனக்கு காலேஜ் நானும் ஒரே கிளாஸ்மேட் தான். நானும் பண்ணுவோம். எனக்கு இந்த படத்தை கிடைச்சது ரொம்ப விஷயம். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே நான் அது முதல் படம். இந்த முதல் படத்தை பண்ணும்போது எனக்கு சில இது இருக்கும், சிக்கல் இருக்கும், சொல்றதே சிக்கல் இருக்கும். நம்ம என்ன மாதிரியான நம்ம மைண்டில் ஒரு விஷயம் இருக்கு, அந்த மைண்டில் விஷயம் சொல்றது ஒரு சிக்கல் இருக்கும். படம்னா நான் கூட்டுத்தரமாக அதை நம்புவேன். ஏன்னா அவன் வச்சாங்க பண்ணா நான் பார்க்குறேன். அதை வந்து சரியாக பண்ணியிருக்கோம் நான் பார்க்க நம்புறேன். நீங்கள் எல்லாம் அந்த படத்தை பார்க்கணும். சிறை வந்து ரொம்ப முக்கியமான எனக்கு முதல் படம், எனக்கு ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப நெருக்கமான படம். ஒரு காம்பேக்டா ஒரு இடத்துக்குள் ஒரு விஷயத்த முதல் படத்துல சார் அப்படின்னா சொல்லுவாரு, முதல் படம் வந்து சின்னதா பண்ணுங்கடான்னு சின்ன யோசி கரெக்டா எழுதி எடுத்து படம் பண்ணி அதை ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. ஏன்னா எங்களுக்கு என்கிட்ட இருக்கிற எனக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், தயவு செஞ்சு கிடைக்காத, அது நடக்காதுன்றத வந்து சார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ரைட், ஓகே, அது நமக்கும் புரியும். வெற்றி சாருக்கு கிடைக்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைக்காது. ஆனால் நமக்கு கிடைக்கிறதுல நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறது ரொம்ப தெரியும். ஏன்னா இது நம்ம சும்மாலாம் வந்து கிடைக்கல, ரொம்ப குறைவான இடத்துக்கு வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ அது வந்து இப்போ லேபிள்ன்றது வெற்றி சார் லேபிள்ன்றது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதன் மூலியமா எனக்கு கிடைச்சது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் திரும்ப ஒரு நாள் சொல்லிக்கிறேன், ரவி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தமிழுக்கு ரொம்ப நன்றி, வெற்றி சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீடியா ரெண்டு பேரும் நன்றி. இங்கே வந்ததுக்கு இந்த விழாவை பார்த்துருக்கு. வர 25 இந்த படம் ரிலீஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். பண்ணலையே உங்கள் ஷோ முடிச்சு நம்ம பேசுவோம். நன்றி. சப்போர்ட் பண்ண வந்த அவருடைய நண்பர்கள், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னு சொன்ன எல்லாருமே சேர்ந்து மீண்டும் அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக நிறைய கெஸ்ட் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக. ஸோ முக்கியமான ஒருத்தர், தமிழ் சினிமா ஹிஸ்டரியில ஒரு கோல்டன் சாப்டர் எழுதின ஒரு லெஜெண்டரி நேம். எஸ், தமிழ் சினிமாவில் ஐகானிக் பர்சனாலிட்டி, ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களை அன்போடு இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறோம். And I request 7 Screen Studio Executive Director Vaishali to come onto the stage and felicitate, please. सर ये सेंटर पर है सर. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அரங்கம் நிகர் ஆற்றலாளர்களே, கலைச்சிற்பிகளே, திரைச்சிற்பிகளே, இணையதள நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தின் மகிழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லலாம் இன்னும் சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தம்பி வெற்றிமானுடைய வார்ப்பட்டறையில் பயிற்சி பெற்ற இருபெரும் தலைவர்கள், ஒன்று தமிழ், இன்னொன்று சுரேஷ்.
இருவரும் இணைந்த இந்த ஒரு சூழல் சர்க்கரை பந்தலில் தேர்மாகி கொண்டிருப்போம். இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். கண்டே கலிப்பெருமை கொண்டே என்னை சிறைப்பிடித்தது, இதய சிறைப்பிடித்தது. முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அக்ஷயனுடைய பாத்திரமும் அது மெருகேற்றிய விதமும் என்னை சிறைப்பிடித்தது தான். கடுமையான ஒரு பயிற்சியாளராக, ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய தம்பி விக்ரம் பிரபு பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. எங்கள் குடும்பத்துக்குள்ள அவர்கிட்ட நான் இதோட பேசலாம். ஆனால் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டார். பிச்சிட்டான் பையன், பிரம்மாவும் பண்ணியிருக்கிறான்னு ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசியிருப்பேன். ஆக காலத்தின் நன்மைகளை நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். லலித்துக்கு இது ஒரு மகுடம், உண்மையிலேயே ஒரு மகுடம். நான் இந்த படத்துக்கு சிறை படம் பார்த்த பிறகு நான் இதுக்காக நான் பிரியாவை வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. ஒரு திரையுலகிற்கு மிகப்பெரிய வரவேற்பு பெறும். ஊடக சகோதரர்களுக்கு சொல்வேன், இந்த படத்தை குட்டிக்கிட்ட விளக்காக ஏற்றி வையுங்கள். கோபுர கலசமாக ஒளிவீச செய்யுங்கள். அகலில் அகற்றி அறிவுரை வீச செய்ய கலைஞர் விளக்கமாக நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வந்ததுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததற்கும் நன்றி. மீண்டும் நம்மளுடைய ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் கலெக்டர் எஸ் தானு சார் அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள். ஏன்னா படம் பார்த்து ஃபர்ஸ்ட் படத்தை பற்றி வர சொன்னது அவர்தான். அண்ட் ஸோ பியூட்டிஃபுல்லி டோல்ட். ஸோ அடுத்ததாக நம்ம அழைக்க போறவர்கள் தமிழ் சினிமாவில் ஸ்ட்ராங் கண்டென்ட்டுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங் ப்ரொடியூசர், முக்கியமான ஒருத்தர். 3PHK, கோப்ரா, மாவீரன் இந்த மாதிரி பல திரைப்படங்கள் நமக்கு கொடுத்த ப்ரொடியூசர் அருண் மிஸ்ரா சார் அவர்களை நம்மளோட மேலே கிடைக்கிறோம். I request Vaishali to come and felicitate, please. Sir, one photo please. Center. சன்ஸ்கிரீன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் மாவீரன், செகண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் 3PHK. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மேடை இருக்கும். ஏன்னா இதே வருஷத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ராம் சார் படத்து கூட என் படம் நான் தயாரித்த படம் ரிலீஸ் ஆனதும் நான் ப்ரொடியூசர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது. ஏதோ ஒரு இதில் சரியாக டைரக்டர் ஆக முடியாததுனால எனக்கு ஏதோ எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நான் தயாரிப்பாளராக நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னை நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து என்னை ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும், நான் ஒரு அசிஸ்டன்டாக இருந்தவங்க தான். என்னை ஒரு நாள் கூட என்னை ஒரு சாதாரண ஒரு ஆளாக ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப என்னை மரியாதையாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் ட்ரீட் பண்ணேன். 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ லலித் சார் அவர்களுக்கு என்றைக்குமே என்னோட மரியாதையும் ஒன்று இருக்கும். தேங்க்யூ சார். இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஏன்னா அக்ஷய் ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ பேசுகிறத பார்க்கறதுக்கு. அக்ஷய் ஃபஸ்ட்டு துக்ளக் தர்பார் படத்தில் ஒரு ஷார்ட் நடிச்சார். YMCA தான் எடுத்தாங்க. ஞாபகம் ஒரு 7-8 years பிஃபோர். அப்போ ரொம்ப விளையாட்டுத்தனமாக அவர் நடிச்சிருந்தாரு. ஓகே, அது ஒரு படம் இந்த மாதிரி சின்னதாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாரா நடிப்பாரான்னு தெரியல அப்படிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஜேர்னி இந்த மாதிரி ஒரு படத்தில் அக்ஷய் இப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள் அக்ஷய். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. கங்க்ராட்ஸ். நான் இவ்வளோ இருக்கும்போது என்னை பேச கூப்பிடுவார்னு எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போனாலே பேச மட்டும் கூப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் போயிடுவேன். இது வந்தோடனே கேட்டார், இருந்தாலும் நான் சார் பேசணும், ஏன்னா சாருக்காகவும் நான் படம் பார்த்துட்டேன், அதனால பேசணும் அப்படின்னு நினச்சி தான் மேலே இருந்தேன். ஒரு 2-3 minutes ஒரு டைம் எடுத்து பேசிக்கலாம். ஏன்னா மெயினாக வந்ததுக்கு காரணம் லலித் சார். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி பார்த்ததுலேருந்து எவ்ரிடே எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். படம் முடிச்சுட்டு டைரக்டர்ஸ் எல்லாமே போய் ஒரு டீ கடையில் நின்று ஒரு 2-3 மணி நேரம் ஒரு படத்தை பற்றி பேசணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு படத்தை பற்றி இவ்வளோ நாள் பேச முடியுதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ முக்கியமாக லலித் சார் அவர் பேசும்போது பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ பண்பா, எவ்வளோ கிரவுண்டடாக, எவ்வளோ ரொம்ப கிரவுண்டடான, ரொம்ப ஹம்பிளான பேக்ரவுண்ட் தான். அவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு பெரிய லெவலில் அங்கே இருந்தாலும் அவரோட சொந்த முயற்சியில்
அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் 10th மேலே படிக்கலன்னு நினைக்கிறேன் சார் வந்து. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அவர் சென்னையில் வந்தப்போ இங்கே நிறைய ஏரியாவில் போய் பால் போட்டிருக்காரு நிறையா இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சொந்த முயற்சியில் அப்பாவை நம்பி ஃபேமிலி நம்பி வராமல் அவர் சொந்த முயற்சியில் வளர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக இப்படி வந்திருக்காரு. அது தமிழில் மிகப்பெரிய படங்களா மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிற விஜய் சார் கூட பேக் டு பேக் 2 படங்கள் பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துல வந்திருக்காருன்னா ஒரு ஹம்பிள் ஒரு கிரவுண்டடான இடத்துல இருந்து அவரோட முயற்சியால் வந்திருக்கிறது தான் அது. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்பிள் சாஃப்டாக இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டபனான ரொம்ப அடமெண்டான ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர் மட்டும் இல்லை ஒரு ப்ரொடியூசர் தான். ஒரு பைசாவையும் அப்படியே பேப்பர் எடுத்து நோட் பண்ணிப்பாரு. ஓகே இப்போ தான் பேசியிருக்கோம் இதுதான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நோட் பண்ணிப்பாரு. அவர் எடுக்கிற டிசிஷன் வந்து ஒரு படத்தை ஒரு இன்வால்வ் ஆகிறாரு அவர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண முடிவு பண்ணி இறங்குறாருனாவே கண்டிப்பாக அந்த படத்தை ப்ராப்பராக அவரால் எடுத்து கரெக்டாக முடிச்சு டெலிவரி பண்ணிட முடியும் அப்படின்னால அந்த படத்தில் எனக்கு இல்லை கண்டிப்பாக அந்த படத்தை அவர் தொடவே மாட்டார். ஸோ இந்த படம் அவர் எடுத்து பண்ணுறாருன்னும் போதே அவர் பையனுக்காக மட்டும் பண்ணல. அவர் கண்டிப்பாக இது வியாபாரமாகவும் பிஸ்னஸாகவும் இந்த எல்லா விதத்துலையும் கரெக்டாக தான் சொல்லுவாருன்னு தெரியும். அந்த விதத்தில் இந்த படம் ஆல்ரெடி மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு சேட்டலைட் டிஜிட்டல் முடிகிறது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம் இருக்கிற எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும். அந்த விதத்தில் வாழ்த்துக்கள் சார், மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு நல்ல ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணி இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங் ரிலீஸ்க்கு போகிறதுன்றது. அப்புறம் படம் இந்த வருஷத்துல என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு என்னை ஒரு படம் சொல்ல சொன்னா கண்டிப்பா நான் சிறை தான் சொல்லுவேன். அது வந்து லலித் சார் படம் அக்ஷய் நடிச்சிருக்கிறதுக்காக கண்டிப்பா கிடையாது. இந்த வருஷத்தோட 100% கான்ஃபிடண்டா சொல்லலாம் தி பெஸ்ட் டெபு வந்து சுரேஷ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நம்ம படம் பார்த்துருக்கோம் அதை வச்சு ஒரு ஆடியன்ஸா இருக்கு நான் சொல்றேன், சினிமாவில் இருக்கிறவங்களா சொல்ல. ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக போய் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு 3-4 விதமாக போய் பார்க்கணும்னு இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது இதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன இந்த படத்துல கருத்து சொல்ல போகிறாங்க, இந்த படத்துல எனக்கு டேக்அவே என்ன, இந்த படம் என்ன அரசியல் பேசுது அப்படின்றதுக்காக ஒரு செக்டர் பார்க்குறாங்கன்னா இது 100% ஒரு சரியான அரசியல் பேசுகிற ஒரு உங்களை பொலிட்டிக்கலாக இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு படமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எனக்கு என்ன கருத்து சொல்கிறாங்க அதெல்லாம் முக்கியமாக இல்லைப்பா, தேட்டரில் போனால் கிரிப்பிங்காக இருக்குமா, டைம் எனக்கு வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்னா அந்த விதத்துலையும் இந்த படம் வந்து உங்களை கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். ஏன்னா அவ்வளோ ஒரு செகண்ட் கூட உங்களை வந்து எந்த இடத்துலையும் டீவியேட் பண்ண விடாமல் மிஸ்டேக் பண்ண விடாமல் அந்த ஃபுல் ரன் டைமும் கிரிப்பிங்காக ஒரு என்டர்டெய்னிங்காக வச்சுது இந்த படம். அந்த விதத்துலையும் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணலாம், நான் என்ன டியூரேஷன் இப்போ இந்த சென்சார்லேயே வந்து டியூரேஷன் எவ்வளோனா அதுக்காக மட்டுமே நம்ம படம் பார்க்கணும்னா ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப ஒரு ஷார்ட் ரன் டைமில் இவ்வளோ எல்லா அம்சத்தோடையும் சேர்ந்து ஒரு கொடுக்குற ஒரு படமாகவும் சரியாக இருக்கும். ஸோ அந்த எல்லா விதத்துலேயும் ஒரு படம் கரெக்டாக அமைகிறது ரொம்ப ரேர். ஸோ அந்த விதத்தில் இது 3 விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக சரியாக வந்து அமைஞ்சிருக்கு. பர்டிகுலராக சுரேஷ் சொல்லணும், எனக்கு அவர் பரிச்சயமே கிடையாது, படம் பார்த்துட்டு தான் அவர் பேசுகிறேன். இந்த படம் பார்க்குற யாருமே இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டர் ஒரு படம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரோல் ஒரு கிராஃப்ட் எக்ஸ்ட்ரானரி கேஸ்டிங். நான் விக்ரம் பிரபு சார் அக்ஷய் அவங்கள மட்டும் சொல்ல நடிச்சுக்கிற அந்த ஃபீமேல் கதாபாத்திரம் நடிச்சுக்கிற அவங்க 2 பேர் ஆகட்டும், அவங்களோட அக்காவாக ரோல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்புறம் அந்த கூட வர போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கும், அவங்களுக்கு நம்ம சின்ன ரோல். அது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒருத்தர் வருவார், அவர் ஒரு சீன் தான் வருவார், அவரோட முகங்கள்ல இருந்து இப்போ ஜெயிலில் வந்து ஒருத்தர் சோப் எடுத்து கொடுப்பாரு, அவரோட வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங்கும் பிரில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க. அதில் நடிச்சவங்க எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து வெரி ஃபர்ஸ்ட் சீன் உங்களை வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணிடும். நம்ம ரொம்ப போய் உட்காந்து ஓகே படம் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு உட்காந்து அவங்க ஃபர்ஸ்ட் சீன்ல கட்டி போட்டாங்க. அது ஸ்டண்ட் வந்து பிசி ஸ்டண்ட்ஸ்ன்னு போட்டுருக்காரு, பேர் தெரியல, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒர்க். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட்லேயே வந்து நம்ம அப்படியே அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. ஸோ அவருக்கும் என்டையர் டீம் தமிழ் சுரேஷ் அவர் வெற்றி சார்லேருந்து வரானும் போது கண்டிப்பாக இது பொலிட்டிக்கலி கரெக்டான ஃபிலிமாக இருக்கும்னு நிச்சயமாக தெரியும், அதில் டவுட்டே கிடையாது. எனக்கு ஒரே அந்த ஒரு தான் ஓகே வெற்றி சார் டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்து படம் பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் தான் போய் பார்த்தோம். பட் எல்லா விதத்துலையும் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் அதை என்கேஜ் பண்ணுற படமாக இருக்குது.
ஏன் நான் பொலிட்டிக்கல் கரெக்ட் ஃபிலிம் அப்படிலாம் சொல்றேன்னா, ஒரு 75 இயர்ஸ் இவ்வளோ வருஷமா தமிழ் சினிமா இருந்திருக்கு அப்படின்னா, இதில் எவ்வளோ படத்தில் வந்து ப்ரொட்டாகனிஸ்டோ இல்லை கதையோ மையப்பாத்திரமா இருக்கிறவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பேரோட கடைசியா எந்த படம் பார்த்தாலும் எனக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ல மாநாடு தான் ஞாபகம் இருக்கு. நம்ம அதுலேயே ரொம்ப ஒரு முஸ்லீம் கேரக்டர் ஒரு மையப்பகுதிக்கு ஒரு கேரக்டர் பேரா வைக்கிறதே ஒரு பெரிய இதுவாக வச்சுல, வெறும் பேரா மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேஸ் பண்ற விஷயத்த ப்ரீச்சியா சொல்லாம ரொம்ப கிரிப்பியா ஒரு ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லியா சொன்ன இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சுரேஷ் ஃபார் இந்த படம் கொடுத்ததுக்கு. ஒரு ஆடியன்ஸா நன்றி. லலித் சார், நானும் சார் சொன்னாரு இந்த படம் வந்து உங்களோட ஒரு எதில் மகுடமா இருக்கும்னா, நீங்க எவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டீங்க, பட் ஒரு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நம்மளோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா சிறை வந்து என்னைக்குமே உங்களை ஒரு பெருமைப்படுத்த படமா இருக்கும். அதனால இது பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பெஸ்ட் ஆடியன்ஸ்னா தமிழ் ஆடியன்ஸ் வெற்றி சார் சொல்லுவார் நிறைய. அதுதான் உண்மை. கண்டிப்பா இந்த படம் ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுவாங்க. என்னைக்குமே உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குற படமா இருக்கும் சார். அப்புறம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது நான் நினைச்சே இருப்பேன் ஏன் இருக்காரு அப்படின்னு. இப்போ ப்ரொடியூஸ் ஆகிட்டப்பறம் ரொம்ப இப்போ புரியுது சார் ஏன் ஸ்ட்ரிக்டா என்னன்னு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசரா இங்க நீங்க ஒரு ஜெயிக்கணும், ஒரு பேர் எடுக்கணும்னா, ஒரு நடிகர்னா ஒரு வெற்றி கொடுத்து ஒரு நல்ல படம் நடிச்சு பேர் எடுத்துடலாம். ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல படம் எடுத்து வெற்றி படம் கொடுத்து பேர் எடுத்துடலாம். நீங்க ப்ரொடியூசர்னா எவ்வளவு வருஷம் இங்க சர்வைவ் ஆகுறீங்க, எத்தனை வருஷம் இங்க ஒரு படம் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குன்றத வச்சு மட்டுமே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு நிலைமையில இங்க எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு 2-3 பேர் தான் கண்ணிலே தெரியுறாங்க. ஒண்ணு கானு சார், ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல இங்க சர்வை பண்ற ஒரு கேம் இருக்காருன்னா ஆச்சரியமா இருக்கு. படம் ப்ரொடியூஸ் ஆரம்பிச்சது எப்படி வந்துருக்கீங்க இந்த இதுக்கு நடுவில் ஒரு 40 வருஷம் சர்வை பண்ணிருக்காரு. அதே மாதிரி சத்யஜோதி தியாகராஜன் சார், இந்த மாதிரி நம்ம இங்க சர்வை பண்ணி ஆகணும்னா லலித் சார் மாதிரி அந்த நிறைய குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியன்றதையும் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் விக்ரம் பிரபு சார் வெரி வெரி ஹாப்பி. என்னோட எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய சிவாஜி சார் ஃபேன். சில பேரோட சக்ஸஸ் தான் வந்து ரொம்ப எல்லாமே ஃபேமிலியாக ஒரு பர்சனலாக எடுத்துப்போம். இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க பல பேரும் இந்த படத்தை வந்து ஓன் பண்ணுவாங்க நம்புறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் படங்களில் சிறை எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழ் சுரேஷ் என்டையர் டீம், ஜஸ்டின் பிரபாகர், மாதேஷ் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் அருண் விஸ்வா சார் பெருசா பேசி நம்ம பார்த்ததில்லை. பட் இந்த படம்